வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் யாரும் சொன்னா நான் குயின் சர்ப்ரைஸ் டெலிவரியிலேருந்து வரோம். உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டே. என்ன ஸ்பெஷல் டே? இன்னைக்கு என்ன டே உங்களுக்கு? பர்த்டேயா? எத்தனாவது பர்த்டே? 12வது பர்த்டே. 7வது பர்த்டே. அன்னைக்கு 5 Christian DJ songs. 7வது 5வது பர்த்டே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட சார்பா ஹாப்பி பர்த்டே. ஒரு மிக்கிட்டே இருந்து ஒரு பர்த்டே விஷ் வாங்க. ஓகே, அடுத்தது என்ன விஷயம்னு சொன்னால் உங்களுக்கு இவ்வளோ இந்த பிறந்த நாளை முட்டுட்டு உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி கொஞ்சம் கிஃப்ட் ஐட்டங்கள் தந்துருக்குறாங்க. இவ்வளோ கிஃப்ட் உங்களுக்கு யார் தந்துருப்பாங்க? பூவாத்தியா? யாரு பூவாத்த? இங்கே நிற்கிறாங்களா? ரூபாத்த. ரூபாத்த இல்லையே, வேறு யார் தந்திருக்கிறேன் போல இருக்கு. வேறு ஒருத்தரும் தருவாக்கிறதுக்கு இல்லையா? அப்பா தர மாட்டாரா? தருவாரா? அப்பாண்ட பேர் சொல்லு. அம்மா தர மாட்டாங்க. அவன் அம்மாண்ட பேர் சொல்லு. வேறு ஒருத்தரும் இல்லையா? சித்தப்பா, மாமா, அத்தை அப்படியே அதில் இருக்கணுமா? எத்தனை பேர் இருக்கணும்? சில பேர் இருக்கணும். வேணா அவங்க தந்துருக்க மாட்டாங்களா? ஏன் ரூபாத்தேன்ற பேர் எடுத்தோன்னு சொன்னீங்க? ஏன் அவங்களோட பேர் சொன்னீங்க? சொல்லுங்க. அத்தை தான் தந்துருப்பான் நினைச்சு சொன்னீங்க. எனக்கு என்னடா அத்தை சரியில்லை என்று யோசிக்கிறேன். நான் வேறு தான் தந்திருக்கிறேன். எனக்கு உங்களோட அம்மா தான் தந்துருக்கிறா. அம்மா எங்கே தந்துட்டா? தந்துட்டாவா? அப்போ அப்பா தந்துட்டாரா? அப்போ அப்பாவே தந்துருப்பார். யோசிப்பாருங்க, அப்பாவோட தந்துருப்பாரு. சரி, ஃபர்ஸ்ட் நாங்கள் கிஃப்ட் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் கிஃப்ட் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டு யார் தந்துருப்பாங்கன்னு சொல்லி பிறகு கதைப்போம். என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்கிட்ட இருந்த ஒரு சின்ன ஒரு சாக்லேட் பக்கெட் வந்து தந்துருக்காங்க. 2 பேருக்கும் வாங்க. தம்பி வாங்க. சாக்லேட் பிடிக்குமா பிள்ளைகளுக்கு? பிடிக்குமா? இல்லாட்டி தாங்க, நான் கொண்டு போவோம். தரமாட்டீங்களா? எங்களுக்கு தரமாட்டீங்களா? ஒரு சாக்லேட் நான் தாங்க, நான் கொண்டு போகிறதுக்கு. இவ்வளோ சாக்லேட்டையும் சாப்பிட்டா பூச்சியில் பிடிச்சிடும் இல்லையா? இவ்வளோ உங்களை தள்ளாட்டி வேறு அகலம் கொடுப்பீங்களா? அகலம் கொடுப்பீங்களா? சரி, யாரையும் கொடுப்பீங்க? அதான். சரி, ஓகே, நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துக்கொள்ளுங்க. அடுத்த கிஃப்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போமா என்னென்ன இருக்குமெண்டு. என்ன கிஃப்டா இருக்கும்? என்ன கிஃப்டா இருக்கும்? என்ன கிஃப்டா இருக்குன்னு யோசிக்கிறீங்க நீங்கள்? ஒரு சின்ன பாக்ஸ் ஒன்றுக்கு ஒரு பேக் பண்ணி தந்துருக்குறாங்க. என்ன கிஃப்டா இருக்கும்? ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? கெஸ் பண்ண தெரியல. ரைட், ஒவ்வொருத்தர் அமௌண்ட் வாங்கி பீங்க. ஓப்பன் பண்ணி பாருங்க. நீங்களும் பீங்க. பொம்மையா? பொம்மை பிடிக்குமா பிள்ளைகளுக்கு? பிடிக்குமா? வடிவா இருக்கா? வடிவா இருக்கா? ஓகே, இந்த பொம்மை உங்களுக்கு யார் வாங்கி தந்துருப்பாங்க? நீங்கள் சொல்லுங்கள், யார் வாங்கி தந்துருப்பாங்க உங்களுக்கு பொம்மை? இப்போ பொம்மை பிடிக்கும் தானே? இந்த பொம்மை உங்களுக்கு யார் வாங்கி தந்துருப்பாங்க? யார் வாங்கி தந்துருப்பாங்க? அப்பா வாங்கி தந்துருக்க மாட்டாரா பிள்ளைங்க? தெரியாதா? அப்போ அப்பா ஒருவேளை சர்ப்ரைஸ் பண்ணியிருப்பாரு. சர்ப்ரைஸ் பண்ணியிருப்பாரு அப்பா. அப்பா எப்போ? அப்பா தந்துருக்கேன். என்ன சார் சொல்லாங்க, மறைக்கிறார் போல இருக்கு. யார் இருக்கும் சொல்லுவா நீங்கள்? அப்பா. அப்பா தான் தந்துருப்பாரா? எனக்குன்னா அப்பா தான் தந்துருக்காரு போல இருக்கு. மற்ற கிஃப்டையும் வாங்கி ஓப்பன் பண்ணுவோம். மற்ற கிஃப்டையும் வாங்கி ஓப்பன் பண்ணிட்டு யோசிப்போம் வேறு இருக்குமாண்டா. தம்பி வாங்க. ஓகே, டாக்டர் ஓப்பன் பண்ணு.
பேக்கா அண்ணா இன்னும் ஓப்பன் பண்ணல அண்ணாவுக்கு என்ன கிஃப்டாக இருக்கு இருக்கீங்க பேக்காண்ணா தம்பிக்கு பேக் வந்து அப்படியே மாற்றி சரிதான் 2 பேருக்கும் ஒரே பேக் வாங்கி தந்துருக்கான் வடிவாக இருக்கா பேக் பூனைக்குட்டின படம் எல்லாம் போட்டு வடிவாக இருக்கு பிடிக்குமா பூனைக்குட்டி பிடிக்குமா ஓகே பூனைக்குட்டின படம் எல்லாம் போட்டு கிஃப்ட் எல்லாம் பேக் தந்துருக்காங்க யாரா இருக்கு பார்த்து சொல்லுங்களேன் இந்த பூனைக்குட்டி போட்ட பேக் எல்லாம் தந்துருக்குறாங்க பலா கிஃப்ட் எல்லாம் தந்துருக்குறாங்க யாரா இருக்கும் ஒரு சாக்லேட் பொக்கே பொம்மை பேக் இவ்வளோ திங்ஸும் உங்களுக்கு 2 பேருக்கும் தந்துருக்காங்க அப்பா தான் தந்துருப்பேன் வேறு ஒருத்தர் தந்துடல என்ன செய்வோம் யாருன்னு சொல்கிறீங்க இல்லை சரியா நானே சொல்ல டேராக இருக்குமே நான் சொல்லவா இல்லை நீங்கள் சொல்கிறீங்களா நீங்கள் சொல்லுங்கள் என்ன செய்வோம் யார் இருக்கும் நான் சொல்லட்டுமா இல்லை நீங்கள் சொல்கிறீங்க சொல்லுங்களேன் யார் சொல்லுறேன் நான் சொல்லட்டா நான் சொல்கிறேன் சரி ஓகே நானே சொல்கிறேன் உங்கள்கிட்ட 7வது பிறந்தநாளையும் 5வது பிறந்தநாள் தம்பியுடைய முன்னிட்டு உங்களை இவ்வளோ சர்ப்ரைஸையும் பண்ண சொன்னது யாருன்னு சொன்னால் சொல்லவா இல்லை நீங்கள் சொல்கிறீங்க நான் சொல்கிறேன் நான் சொல்லவா நீங்கள் ஃபஸ்ட்டாக சொன்ன நாள் தான் உங்களுக்கு தந்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு 8 பேர் சொன்னீங்க ரூபாத்தை நீங்கள் ஸ்டார்ட்டில் சொன்னதே 100% சரி அவங்கெல்லாம் உங்களுக்கு இவ்வளோ சர்ப்ரைஸிங் பண்ண சொல்லி இவ்வளோ கிஃப்ட்டு உங்களுக்கு தந்துருக்குறாங்க சர்ப்ரைஸ் கிஃப்டெல்லாம் நல்லா இருக்கா அத்தைக்கு அப்போ என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க இவ்வளோ கிஃப்ட் தேங்க்யூ இவ்வளோ கிஃப்ட்டுன்னு அந்த அத்தைக்கு ஒரு தேங்க்யூ சொல்ல ஆசைப்படுறீங்க அத்தைங்க நிற்கிறாங்களா யாரு நிற்கிறாங்க ரூபாத்தையும் ஃபேமிலியும் சேர்ந்தான் இவ்வளோ கிஃப்டையும் உங்களுக்கு தந்துருக்குறாங்க ஓகே எங்கள்கிட்ட சார்பாகவும் அவங்கள்ட்ட சார்பாகவும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி இன்னும் பல காலம் சந்தோஷமாக இருக்க என்று கூறி நாங்கள் விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்